அந்த செய்தி மூலமா நீங்க ஆஸ்வதிக்கப்படும். அதே உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையில வரும். சரிங்களா? தீர்க்கதரிசனம் தைரியம் சொல்ல வேண்டியது இல்லை, அதில் வார்த்தையில வரும். நீ என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்கக்கூடாது, எப்படிலாம் ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்தக்கூடாது, எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எது பேசக்கூடாது, எது பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் அதில் வந்துடும். சரிங்களா? முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க அதை வரலாம். ஒரு கிஃப்ட் பாஸ்டர்னா உங்களுக்கு ஒரு ஜெபிக்க முடியல, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, பாவம் விட முடியல, பழைய பல சிக்கல் இருக்கு, தூங்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, உண்மையா இருக்க முடியல, உத்தமா இருக்க முடியல, பரிசுத்தமா இருக்க முடியல, நான் பரிசுத்தமா பெற்றுக்கொள்ளல, எனக்கு ஏதோ சில பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம விசேஷமா ஜெபிப்போம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்க நீங்க. ஓகே, சரிங்க, போலாங்களா? சரி, ஓகே. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 1-6 வரைக்கும் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதனை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லிட்டார். ஒரு குரு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கலாமா? ராபா கபாரா குமாரா 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 குமாரா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பிதாவின் வல்லமை, ஆவியினுடைய வல்லமை எல்லாருடைய உள்ளத்திலும் வருவதா, கர்த்தர் பேசுவதாக, வானம் திறக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். வல்லமை ஊற்றப்படும் செபிக்கிறேன். இதன் மூலமாக அருமையான சபையிலும் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அடுத்த எல்லைக்குள் போகக்கூடிய கிருபையை கர்த்தர் உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒருத்தன் மரிக்கப்பான், அவன் மரணத்தை ஜீவனாக மாற்றுகிறான். இன்னைக்கு செய்தினுடைய சுருக்கம். இது என்ன புரியுறாங்க? நமக்கு பிரச்சனை விடுதலை கொடுக்கிறது குறிக்கிறது. சாவுக்கு நேரம் போற ஒருத்தனை ஜீவனுக்கு நேரம் கொண்டு வர்றாரு. அப்ப நமக்கு பிரச்சனை என்ன? இசைக்கு என்ன பிரச்சனைனாக்க சாவ போறான், ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான், சாவுக்கு நேரம் ஒரு பிரச்சனைய செய்துட்டான். அப்ப தீர்க்கதரிசி சொல்லுது, நீ செத்து போயிடுவேன், நீ பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அப்படியே வைப்ரேஷன் ரொம்ப பிரச்சனை அப்படியே அவனுக்கு வாழணும் ஆசை, ஆனா சாவு வருது. நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை அடைக்க என்ன செய்யணும் தான் பாயிண்ட். ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். நம்முடைய தேவன் பைபிள்ல எவனையுமே அடக்காரவனை பண்ணதில்லை. தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எவனையுமே சொல்லுங்க அடக்காராதனை செய்தில்லை, செத்து போன எழுப்பி இருக்கிறான். நம்முடைய தேவன் செத்து போர்களை எழுப்பி இருக்கிறார். அவருடைய ஆவிதான் நமக்குள்ள இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. அந்த 10:30 பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பரிசுத்தமாய் நிரப்பினார், அவர் நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். புரியுதுங்களா? இப்போ எசேக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலை திண்டாட்டம், வியாபார நஷ்டம். ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், உலகத்துல எல்லாம் 33 கோடி பிசாசு உங்களை தாக்கும். அதை நீங்க மறக்க கூடாது.
பரிசுத்தமா நீங்க வாழும் பொழுது, பரிசுத்த வாழ்வை நீங்க டெடிகேட் பண்ணும் பொழுது உங்களை பிசாசு விட மாட்டான். நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பயமுறுத்த சொல்லல. நீங்க ஹெவன் நோக்கி போகும் பொழுது, பரலோகத்தை நோக்கி போகும் பொழுது உங்களை சீக்கிரம் அப்படின்னா பிசாசு விட மாட்டான். பிசாசுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு பூமியில. எபேசியர் 6:12-13 எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தாண்டக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட், ஒரு வேகம், ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளணும். தான் ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்தம் நீங்க இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவனா வாழ முடியாது. ரட்சிப்பு ஒரு படி, பேப்டிஸ்ட் 2வது படி, பரிசுத்தம் பெற்றுக்கொள்ளும் 3வது படி, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது 4வது படி. இதெல்லாம் இருக்கும். அப்ப நீங்க சமாச்சாரம் என்ன தெரியுமா? சாகரம், சாவுக்கு போறான். தீர்க்கதரிசி சொல்றார். தீர்க்கதரிசி சொன்னா கடவுளுடைய வாயில் நடக்கும். உண்மையான தீர்க்கதரிசி சொல்ற, கடவுளை எல்லாம் சொல்லல. நீங்க தீர்க்கதரிசனம் போகணும். பைபிள்ல வசனங்கள தீர்க்கதரிசனம் தான். புரியுதுங்களா? ஆமா, நம்மள பண்ணணும், தேவையில்லை விட்டுறணும். தீர்க்கதரிசன அர்த்தம் என்னது? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நாம் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி. அந்த ஒரு எடிக்கிங் பவர் உங்களுக்கு வேணும். தான் ஹோலி ஸ்பிரிட், தான் ஆவி, தான் கடவுள். அப்ப தீர்க்கதரிசி சொல்றா, நீ சீக்கிரம் செத்து போயிடுவ, வீட்டுக்கு அடுத்து ஒழுங்குபடுத்து அப்படின்னா. அவன் ராஜா. அப்ப அடுத்து என்ன செய்யணும்? தன்னை பிள்ளைகளுக்கு எல்லாம் பாரம்பரிய எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் சாதம் ரெடி ஆகும் தான் அவன் சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணாக்கா வாழ நினைக்கிறான். இந்த சிந்தை தான் உங்களுக்கு எனக்கு இருக்கும். நாம் இந்த உலகத்துல சாகிற வரைக்கும் ஒன்னும் பர்ஃபெக்டா இவங்க வாழ்றது இல்லை. புரியுதுங்களா? உங்க ஜபம், என் ஜபம், நம்முடைய பரிசுத்தம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தருடைய கிருபையினாலதான் சிங்காசனம் ஸ்தாபிக்கும். புரியுதுங்களா? நீங்க ரொம்ப ஜபம் பண்ணோம், உபாசம் இருந்தோம், அது மாறுதல் ஒன்றும் கிடையாது. மனுஷன் நீதி எல்லாம் அது அழுக்கணக்கந்தான். அப்ப கிருபையினாலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதம். அவன் ராஜா பெரிய ஆளு. அவன் சட்டம் தெரியும், பிரமாணம் எல்லாம் தெரியும். சாவுக்கு சாவு வருது. எவ்வளவு நோய்! அதை கேட்ட உடனே அவன் ஒரு விஷயம் சிலதெல்லாம் பண்றான். அது நீங்களும் நானும் செய்யணும். அப்பதான் உங்க குடும்ப வாழ்க்கையில் அடுத்த எல்லைக்குள்ள போக முடியும். வாலிப குடும்ப நிகழ்கால எதிர்காலத்துக்கு அடுத்த எல்லைகள் போறதுக்கு இந்த பாயிண்ட் நீங்க பிடிச்சுக்கணும். நான் எல்லாத்துக்கும் போறேன், எல்லா இடத்துக்கும் போறேன். இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் சுத்தல. இந்த ஜனவரியில் ஸ்ரீலங்கா போவோம். அங்க நம்ம சபையில் உயிர்ப்பிக்கிறது தான் நம்முடைய வேலை. புரியுதுங்களா? உயிர்ப்பிக்க வேண்டும். நீங்க எங்காச்சும் போனா, ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு உயிர்ப்பிக்கணும். நீங்க ஒரு சபைக்கு போனா அந்த சபை உயிர்ப்பிக்கப்படணும். நீங்க ஒரு கம்பெனிக்கு போனா கம்பெனி ஆஸ்வதிக்கப்படணும். நீங்க எவனாச்சும் தொட்டா அவங்க ஆஸ்வதிக்கப்படணும். நீங்க ஏதாவது குடும்பத்துக்கு போன குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும். இதுதான் கிறிஸ்தவனுடைய ட்ரேட்மார்க். இது இல்லை நான் பெற்றுக்கொள்ளும், தள்ளிவிடக்கூடாது, பெற்றுக்கொள்ள வேண்டும். காரியத்தை போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யற பாருங்க. வாசிங்க, முதல் வருஷம் வாசிங்க. இடத்துல முதல் வருஷம் வாசிங்க. யார் பட்டான்? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீ, மரித்து போவி என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு சுவர்புறமாக திருப்பினார். ஏன் சுவர்புறமாக திருப்பினார்? ஏன் அவனுக்கு மதில் இல்லையா, வீடு இல்லையா, ரூம் இல்லையா, அரண்மனை இல்லையா, அவன் படுக்கிற இடம் இல்லையா? சுவர் என்பது எபேசியர் 2:14 என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா, மனிதனுக்கும் தெய்வனுக்கு இருக்கக்கூடிய தடைச்சுவர் பாவம். அந்த வசனம் இருக்குது. நீங்க 2 வாசிங்க, எபேசியர் 2:14 வாசிங்க. இல்ல கடகா வாசிக்க சீக்கிரம். எப்படி எனில் அவரே நம்முடைய
சமாதானக்காரனாகி இருந்த திருத்தரனே ஒழுங்காகி பகையான நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்து. புரியுதுங்களா? மனிதனுக்கும் தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தடையை சுவருக்கு ஒப்பாக பைபிள் சொல்லுது. இவன் என்ன பண்ணாக்கா, புத்தி வேலை செய்யுது, ராஜாவுக்கு புத்தி வேலை செய்யுது. நீங்களும் நானும் ராஜாக்கள், ஆசாரியர்கள். என்னைக்குமே நம்ம ஒரு பெரிய மமதியில நடக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வருது, குடும்ப பிரச்சனை வருது, சபை பிரச்சனை வருது, தனிப்பட்ட பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடக்க நீங்க சிந்திக்கணும். உடனே நீங்க அவனையும் குறைச்சக்கூடாது. வெற்றி இல்லையா உங்க வாழ்க்கையில்? வெற்றி இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். உணரணும். நீதிமொழி 28:13 தான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவன். அறிக்கை செய்து விட்டு அவனை இறக்கும் ஞானி எழுதி ராஜா ஒண்ணு வேலை செய்தவன் வண்ட கூட என்னமோ தப்பு பண்ணிருக்கிறேன், என்ன பண்ணீங்க? புரியுதா உங்களுக்கு? நான் ராஜா நிறைய பாவம் செய்து வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஆவிக்குரிய ராஜாக்கள். சொல்லில, செயல்ல, பாவத்துல, நடைமுறை பாவம் ஏகப்பட்ட பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாவ உலகம் அவ என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறான், சுபபூர்வமாக திரும்புகிறான், அந்த தடையை உடைக்கிறதுக்கு ஜெபம் பண்றான். சிலருக்கு அழகுல பெருமை இருக்கும், பணத்துல பெருமை இருக்கும், வீடு கட்டின பெருமை இருக்கும், பணம் வந்தா பெருமை இருக்கும், 4 காசு கையில் பிடிக்க முடியாது. உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து தடைபட பிசாசு கீழே. என்ன நினைச்சீங்க பாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2 வாழ்க்கையில் கிறிஸ்தவத்துல ஒன்று ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவ வாழ்கிற வாழ்க்கை, இன்னொன்று ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்கிற வாழ்க்கை. அது என்ன பாஸ்டர் கேக்குறீங்க? இயேசு கிறிஸ்துவின் காலத்துல சபை இருந்திருக்கு. யூதனுடைய சபை, 10 காசுக்கு ஆகாத சபை. அங்க பேய் பிடிச்சவங்க பிசாசு இருந்திருக்கு. இயேசுனார் முதல் சபைக்கு போகும்போது கூலியான பொம்பளை இருந்திருக்கு. அது பேய்னு பைபிள் சொல்லுது. பிசாசு பிடிச்ச கத்தனை விடுதலையா இருக்கா? புரியுதுங்களா? 2வது சபை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவான் வருது. அவன் வாசல் வந்து பிச்சை கேட்டு இருக்கான். பிச்சைக்காரன் இருந்து ரெக்கஸ் பண்றாரு. ஹோலி ஸ்பிரிட். வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கு, கிறிஸ்தவத்தில் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த யோவான் 4:22 பைபிள் ஆண்டவர் சொல்றார். அந்த பொம்பளைட்ட, இந்த சமாரிய பெண்ணிட்ட சொல்றாரு பாருங்க, சூப்பரா இருக்கும். அவன் சொல்றாரு, அவர்கிட்ட அந்த மத்தியான நேரத்தில் தண்ணி போகும்போது அப்படி கேட்கிற மேசியா வந்தாலும் அப்படி சொல்லுவாங்க, நான் தான் மேசியா. அப்ப அவன் சொல்றான், இந்த கிணறு யாக்கோபின் கிணறு, நாங்க தண்ணி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆராய்ச்சி சொல்றாரு. வெரி இம்பார்ட்டன்ட். எங்க பிதாக்கள் இந்த மலைகளில் ஆராய்ச்சி வந்தார்கள், நாங்க அப்படிலாம் ஆராய்ப்போம். பைபிள் சொல்றது அவருக்கு சொல்றாரு. இப்ப ஆராய்ச்சி மாறுது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம் வந்திருக்கு. எங்கும் தொழுது கொள்ளலாம், ஆவியுமாக ஜீவனுமாக தேவனை தொழுது கொள்ளலாம். ஆராதனை மாத்திராது. இந்த ஆராதனை எங்க இருக்குதோ அங்கதான் விடுதலை. யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்குமா? சுபபூர்வமாக திரும்புகிறான். பாவரிக்கு செய்யும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2 சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நோக்கம். தேவனை நோக்கின்னு பைபிள் எங்க வருதுன்னா பிரேயர். வேற யாரையும் நோக்க கூடாது. பைபிள் இந்த உலகத்துல வேற யாரையும் நம்ம நீங்க நோக்க கூடாது. சரி, 118 தான். ஜனங்களை நம்புவதை விட, பிரபுக்களை நம்புவதை விட, ராஜாக்களை நம்புவதை விட, மனிதன் நம்புவதை விட கர்த்தரை பற்றி நல்லது. புரியுதா? உலகத்துல தன் வசனம் கேட்கறதா அப்படி வச்சிருக்கு. வசனம் தான் நமக்கு கடவுள். வசனத்தை எவன் அவமதிக்கிறோம் அவன் நாசம் அடைவான். ஞானி எழுதி வச்சிருக்கு. கர்த்தரை நோக்கிறான். 121ஆம் சங்கீதம். ஒத்தாசை வரும் நேராக கண்களை பார்க்கிறது. ஃபர்ஸ்ட் 2வது ஜெபிக்கிறான். என்ன ஜெபம் பண்ணணும்? ஜெபிக்கிறான். அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறான். ராஜாவை நம்ம திமிரெல்லாம் இருக்கும், அடக்குகிறான். ஒரு கிறிஸ்தவனுக்கு திமிர் இருக்க கூடாது, அகந்தி இருக்க கூடாது.
ஆணவம் இருக்கக்கூடாது. கையிருக்கு இதெல்லாம் தூக்கி வீசிக்கணும். அப்பதான் உண்மையான நிம்மதி உங்களுக்குள்ள வரும். இன்னும் கிறிஸ்தவ நிறைய பேர் உண்மையான நிம்மதி வாழ்றது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? உண்மையான பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. நீங்க வேணா பாத்துங்க, நான் இந்த கூட்டத்தை முடிச்சு உங்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க காணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கருத்து இருக்கிறதா இல்லையா உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் பொண்ணு ஆகணும். இப்போ யாராவது முன்னாடி வாங்க, கடவுள் இருக்கிற நான் காட்டுறேன். எனக்கு பலவீனம், வியாதி, எனக்கு சில ப்ராப்ளம், எங்களுக்கு அர்த்தம் இல்லை பாஸ்டர், அடிக்கடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நோக்கி அப்படி யாராச்சும் வந்து இப்போ வாங்க, இந்த இடத்துல ஜீசஸ் இருக்காரா அப்படின்னு காட்டுறேன். தெய்வம் நம்மளை அடுத்து எதைக்குள் கொண்டு போல கிடக்கும். அப்ப ராஜா பாவத்தை அறிக்கை செய்கிறான், தேவன் நோக்கி ஜெபிக்கிறான். மூன்றாவது பாயிண்ட், அவன் செய்யறத சொல்றான். நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், என்னையே கைவிடுறீங்க. மனிதனுக்கு தேவனுக்கு அந்த உண்மை உத்தமம் தான். சொல்லிலே செய்ய. ஏன்னா ராஜா அல்லவா, பல தப்பு பண்ணியிருப்பான். உங்களை விஷயத்துல, பண விஷயத்துல, குடி விஷயத்துல, சட்டத்திட்ட மாற்றுறதுல எல்லாம் பிரச்சனை பண்ணியிருப்பான். ஏன்னா ராஜாவை எவனும் கேட்க முடியாது. கடவுள் கேட்கணும், அனுப்பிதான் கேட்கணும். யாரும் அவனை கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் ஊழியக்காரன், யாரும் கேட்க முடியுமா? நீங்க தான் கேட்க முடியுமா? எவனும் கேட்க முடியாது. நான் ஊழியக்காரன், ஏன்னா கர்த்தர் என்னை கேட்பாரு. புரியுதா? அதே போல ராஜா என்னமோ பண்ண, அவன் சொல்றான், நான் உண்மையா தானே இருந்தேன், நான் உத்தமத்தானே இருந்தேன், எனக்கு ஏன் சாவு வருது? கொஞ்சம் நினைத்தொருளும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருபாடு உங்களுக்கு சரியான ஒரு தெய்வீகமான சந்தோஷமான வாழ்க்கை இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு டிராகன் உள்ள பூந்து விளையாடுதுன்னு அர்த்தம். இது நீங்களும் பார்த்து சிபிச்சு வெற்றி அடையணும். இல்லைன்னா நல்ல சிபிக்கக்கூடிய விஷயம் பெற்றக்கூடிய ஆட்களை தேடி நீங்க போய் வந்து விடுதலை அடையணும். வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? வச்சுக்கிட்டு வாழக்கூடாது, பெரிய தப்பு. ஒவ்வொரு நாளும் வேகவே வேலை. வெளியே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். வாலிப பிள்ளையெல்லாம் பாருங்க, வெளியே உள்ளுக்குள் போவாங்க, வெற்றி நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாரையும் சொல்லுங்க, தனக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாது. பல சிக்கலை சிக்கி இருப்பாங்க. வெளியே எப்படி வர்றது யாருன்னு சொல்லணும், அப்படியே துவைச்சு இருப்பாங்க. ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொன்னா வச்சுக்கலாம், திண்டலோ. நான் என்ன நினைத்தது, நான் உண்மையை தான் இருந்தேன், உத்தமம் தான் இருந்தேன், எனக்கு ஏன் சாவு வருதுன்னு கேட்கிறேன். அப்ப மனசாட்சியில் அவன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கான், அதை தைரியமா கேட்கறான். இல்லைன்னா கேட்க முடியாது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும், நான் நேத்தைக்கு நான் ஒரு கொள்ளையடிச்சுட்டேனே, நேத்தைக்கு ரொம்ப மோசமா நடந்துட்டேன், அதெல்லாம் வச்சு நமக்கு சாவு வந்துருக்குமோ நான் நினைப்பேன். நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஓ ரைட் நேற்று சினிமா பார்த்தேன், கொஞ்சம் மது கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் தண்ணி கிணி போட்டேன், பசங்களோட சேர்ந்து ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு நான் அவனுக்கு பாவரிக்கை செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா இவன் நான் நல்லா தானே இருந்தேன், உத்தமமா தான் நடந்தேன், எனக்கு ஏன் மரணம் அப்படின்னு மூணாவது பாயிண்ட்டுக்கு வரான். நாலாவது ரொம்ப கஷ்டம். நாலாவது பாயிண்ட்டுக்கு வரல, அதான் இம்பார்ட்டன்ட். எசேக்கியா மிகவும் அழுதான். ராஜாக்கள் அழுதுதான் நீங்க பார்க்க முடியாது. பைபிள்ல ராஜாக்கள் அழுதாக நீங்க பார்க்க முடியாது. பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆம்பளை பொம்பளை, நீ யாரா இருந்தாலும், நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும், நீ உன் வாழ்க்கையுடைய அடுத்த எல்லைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, உன் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, உடைய பரிசுத்தத்துக்கு நீங்க கண்ணீர் வரலைனா, அது கண்ணீர்ங்கிறது டாப். எங்க ஆண்களுக்கெல்லாம் கண்ணீர் வராது, பெண்கள் அழுவாங்க. அது இயற்கையா உங்க புத்தி. ஆனா ஆண்கள் அழமாட்டாங்க. அந்த ராஜா அழுதான், மிகவும் அழுதான். அழுகை என்பது ஒரு பதம். மிகவும் அழுதான், அடுத்த எல்லை.
உடனே கர்த்தருடைய பரலோகம் வேலை செய்வார். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஒரு செயல் காட்டும் பொழுது தெய்வம் நமக்கு வித்தியாசமான காரியத்தை சாவுக்கு அனுப்பின கடவுள் சாக வேண்டும் சொன்ன தேவன் அப்படியே பௌத்து திரும்புகிறார். அப்ப மிகவும் அழுதான். ஆனா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வெற்றி இல்லையா, உங்க குடும்பம் செழிக்கலையா, முன்னேற்றம் இல்லையா, உங்களுக்கு பரிசுத்தம் இல்லையா, ஆண்டு நினைக்க மாதிரி வாழ முடியலையா, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையா, நீங்க ஒண்ணு செய்யணும். நீங்க பைபிள் வாட்சி உட்காராதீங்க. இந்த இடத்துல பெண்களின் அழுகை விட ஆண்களின் அழுகைக்கு வல்லமை அதிகம். ஆம்பளைய கதை உண்டாக்குறாரு. அவர் பெண்களை விட பாதுகாத்து நாட்டுக்கெல்லாம் செஞ்சு வீட்டிலாம் பார்த்தா, அதனாலதான் நமக்கு நல்ல உடம்பெல்லாம் கற்று கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு நல்ல மார்பு, நல்ல தலை எடுத்து கொடுக்குனாங்க. அவன் எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்தணும் தலைவன். இப்ப தலைவன் அழுகிறான். அவன் சாதாரண தலைவன் இல்லை, நாட்டுக்கு தலைவன். இது செஞ்ச உடனே பாதி முற்றத்தை திறந்தல் ஏசாயா திரும்புறாரு. God, கண்ணுக்கு தெரியாத கடவுள் தனி நியாயத்தை என்ன நியாயத்தை ஏசாயா very super lesson, very super word. ஜனத்தின் அதிபதி எசேக்கியா அழுகிறார். நீங்க அழுகணும். இந்த தேசத்தை எல்லாம் பார்த்து, இந்த ஊரை எல்லாம் பார்த்து, இந்த மக்களை எல்லாம் பார்த்து, சபை எப்படி பண்ணணும், நீங்க அழுகணும். சும்மா நீங்க சத்தம் போன நடக்க கீபோர்டு பாடல்களோட நடக்க போகிறது ஒரு பிகினிங் தான், ஒரு படிதான், ஒரு படிக்கட்டு தான். உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கு பார்த்தீங்களா? உங்களை உள்ள வர்றதுக்கு கண்ணீர் வேணும். நீ ஒரு வீட்டில் போய் ஒரு சொந்தக்குள்ள போய் அழுகணும். கட்டுவரே, இவங்க நரகத்துக்கு போற, இறக்கப்பட மாட்டீங்களா என்று சொல்லிட்டு கண்ணீர் விட்டு பழகணும். பிராக்டிஸ் பண்ணு. உடனே இது நடக்காது. உடனே கண்ணீர் வராது, உடனே ஈவரக்கம் வராது, உடனே அறிவு புத்தி வராது, வருஷத்துல உடனே வராது. அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி உண்மையை இருந்து கிடைக்கிறது. அதெல்லாம் உடனே கடவுள் பேசுறாரு, அவன் அழுகிறான், நீ திரும்பி போ. எப்படி கால வழியில தேவன் மோடு பேசுற, நீ உன் மனதை உதயத்தை உடைக்கணும், உன் எண்ணத்தை உடைக்கணும், மாற்றணும். டோட்டலா நீ மாற்றணும். இருக்காது நீ வாடாத. ஏதோ பைசா தோணுது வாடுது. புரியுதுங்களா? நம்ம சொல்லுது கத்த புரிஞ்சுக்கணும். இது என்னோட யாருக்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு நான் செய்தி கொடுக்கவோ என்ன அதுக்குள்ள நம்பிக்கை வாயில. என் வேலை என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸை பார்த்து அவங்க ஊழியத்தை பார்த்து ரிப்போர்ட் எடுக்கணும் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் மாறிப்பான மாடலை ஒரு செய்தி கொடுக்க சொல்லுவாங்க. அப்ப நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஏதோ உங்களை முன்னுக்கு தடைபடுறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, நீ கண்டுபிடி. அப்ப இசைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் 4 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சாவுக்கு நேரம் போறவன் சாவுக்கு விடுதலை. பாவாரிக்கை செய்யறான். அப்புறம் ஜபம்னா ஜபமா இருக்கணும். நீங்க போய் நிறைய பேரு சும்மா நம்ம கத்தி இருப்பாங்க 1 மணி நேரம். அது சில நேரம் நிறுத்திடுங்க. உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் சொல்லித்தரேன். நானெல்லாம் சில நேரங்கள்ல வேணா உட்காந்து அழுதுவேன். ஊழியக்கார அழுத நாடு தாங்குமா? ஒரிசாவில் இந்த ஸ்டேங்ஸ் அந்த ஆளை நான் போய் பார்த்தேன். அரைவாரம் 2 பிள்ளைங்க கொண்டு போட்டாங்க. இந்தியாவில் உலகத்திலேயே 17 மாவட்டங்கள் அட்டப்பயங்கள் அழிஞ்சிச்சு ஒடிசாவில். ஆண்களுடைய கண்ணீருக்கு பெண்களின் கண்ணீர் நல்ல. நீ ஆம்பளை நினைச்சிருக்காத. ஆம்பளை நான் சம்பாதிச்சு கொடுறேன், நான் வீடு கட்டிக்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், இதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று. நீ பெண்களை விட அழுக வேண்டும். குடும்ப தலைவன் உன்னை வச்சுதான் சபை சமூகம் வீட்டு இலக்க கட்ட நினைக்கிற.
நீ சும்மா பெருமைக்க கூடாது. அதெல்லாம் செஞ்சுட்டேன் முடிச்சு ஒண்ணுமே நீ செய்யல. கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு. ஜெபிக்கணும். அடுத்தபடியாக அவன் செய்ததெல்லாம் அறிக்கை செய்யறான். நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே? நான் ராஜா, நான் மது இருந்தேனா, நான் பெண்களை தவறா நடத்தினேனா, குடும்பத்தை கெடுத்தேனா, அடுத்தவனை நான் ஏதாவது ஒரு வஞ்சகம் பண்ணேனா, எல்லாம் அடிக்க செய்யறப்ப நான் நல்லா தானே இருந்தேன். எனக்கு ஏன் மரணம் வரணும்? மறிக்க வேண்டிய வயசு எல்லாம் அவனுக்கு. பைபிள நிறைய இடங்கள்ல பாருங்க, மறிக்க வேண்டிய வயசு இல்லாத நேரத்துல மரணம் வரும். நிறைய இது அறிக்கை செய்யறோம். ஏன்? இந்த கடவுள் தெய்வத்துக்கு சொன்னா தான் நடக்குன்னு சொல்லி அவ என்ன பண்றானாக்கா அறிக்கை செய்யறான். நினைத்து விடும். இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு அடுத்த ஆயுதம் அழுக. வல்லமையா இருக்குல்ல? அழுகைங்கிறது சூப்பர் பாயிண்ட். புரியுதுங்களா? ஜீசஸ் அழுகிறாரு. நம்ம அவன் செத்து போன பிற்பாடு அழுகிறாரு. மனுஷன் எருசலேம் பார்த்து அழுகிறாரு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த அழுகை ஆவியை பெற்றுக் கொள்ளணும். அது பரிசுத்தாவில ஒரு சரக்கு, ஒரு பாட்டு. அழுகத்திற்கு கண்ணீர். கண்ணீருக்கு அழுத உடனே பரலோகம் அப்படியே மாறுது, நியாயத்திற்கு மாறுது. புரியுது உங்களுக்கு? நியாயத்திற்கு மாறுது. இந்த தீர்க்கதரிசி முற்றம் தாண்டல, பெரிய அரண்மனையா போச்சா, முற்றம் ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் இருக்கும். நம்மள மாதிரி 10-15 ரூம் அல்லது, அது பெரிய கிரவுண்டு. போன உடனே திடீர்னு பரவ ஒரு சத்தம் வருது, ஏசையா ஜீவிக்கிற கடவுளை கும்பிடணும். புரியுதுங்களா? எனக்கு உங்களை பார்த்து ஒரு அழுக வருது. என்னன்னு தெரியல, நான் உங்களுக்காக அழ வேண்டிய ஆள் அல்ல. நான் ஜாலி ஒரு செய்தி விட்டு போக வேண்டிய ஆள். நான் நிறைய செய்தி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு கொடுக்கறதுக்கு 10 செய்தி நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். இதுதான் பேச வரேன். 10 செய்தி இதுதான் பேச வரேன். அப்ப என்னமோ உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், அதுக்கு சொல்றேன். நியாய தீர்ப்பு மாறுது. மறிக்க வேண்டியவன் மறுபடியும் வாழ்ந்தான். 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அவன் நல்லவனா நல்லா வாழ்ந்து நன்றாய் கர்த்தருடைய நித்திரை அடைந்தான். என்ன சொல்லலக்கா, இழந்து போன ஒன்றை, நம்மை விட்டு கைவிட்டு போக வேண்டிய ஒன்றை, அல்லது செத்து போன ஒன்றை, இல்லாத ஒன்றை திரும்ப தர தேவன் திட்டம் வச்சிருக்காரு. அதுக்கு இந்த 4 படி நீங்க தாண்டலாம். வேற மனுஷன் கேட்டீங்க. இன்னொரு 10 நிமிஷம் பேசுறேன், சரிங்களா? நேரம் இருக்கு, அவங்கள பேசணும். நம்முடைய தேவன் ஒரு உண்மையுள்ள கடவுள். நீ எதோ கடவுள் மாதிரி நீ போகக்கூடாது. புரியுதா? உள்ளிருக்கிறீங்க ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் உங்க உள்ள குத்தப்படணும். ஆண்டவரே, ஏன் என் குடும்பம் பிளஸ்ஸிங் அல்ல? எனக்கு ஏன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியல? பல ஆண்டுகளாக நான் இந்த ஊருக்கு வந்து நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே. நீ சிந்திக்கணும். ஆவியானவர் பேசுறார். அவ எந்த இடத்துல பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நம் ஹிருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கக்கூடுமையான தீர்க்கதரிசி நமக்கு தேவையில்லை. நம் ஹிருதயம் தான் நமக்கு தீர்க்கதரிசி. நீங்க ஹிருதயத்தை மடுக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அனுப்ப வேண்டிய கட்டாயம் வரும். ராஜா ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஹிருதயத்தை மடுக்கினா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் என்னைக்குமே உங்ககிட்ட டைரக்டா பேசுவார், எங்கிட்ட பேசுவார். நாம் இந்த பேசுறதெல்லாம் நம்ம கண்டுக்காம அல்லம் தட்டு கொடுக்கலாம் இன்னொரு ஆளை
இன்னொரு ஆளை. புரியுதுங்களா? என் தமிழ் புரியுதுங்களா? புரியுது புரியுது. அப்ப நீங்க யோசிக்கணும். மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு மிஷன் லீடர், உண்மையுள்ள மனுஷன். நான் என் பணம் செலவு பண்ணி ஒரு பார்க்க வந்திருக்கிறேன், என் கடவுளுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு சபை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை பட்டுவாடா பணம் கிடைக்கும் விட்டு வந்திருக்கிறேன். ஏன் உங்களை ஆஸ்வதிக்க வந்திருக்கேன், ஹரியானாவை ஆஸ்வதிக்க, பஞ்சாபை ஆஸ்வதிக்க, சண்டிகரை ஆஸ்வதிக்க வந்திருக்கிறேன், கிருஷ்ணரை ஆஸ்வதிக்க வந்திருக்கிறேன், உங்களை ஆஸ்வதிக்க வந்திருக்கிறேன். நான் அழுகுன்னு சொல்றேன். கர்த்தர் இப்ப சொல்ற பாடங்களை, படிப்பினைகளை நீங்கள் கை கொண்டால் அடுத்த எல்லைக்கு நீங்க போவீங்க. ப்ராஃபஸி யாரும் உங்களுக்கு தீர்சம் சொல்ல வேண்டியதில்லை. ப்ராஃபஸி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட நான் அடுத்த எல்லைக்கு போக வேண்டும். எசேக்கியாவுக்கு மரணம் என்கிற ஒரு தீர்ப்பு தான். உங்களுக்கு எனக்கும் வீடு முன்னேற்றம் இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, முன்னேற்றம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பிள்ளைகள் திருமணம் ஆக, வீட்டுக்குள்ள சண்டை, பிள்ளைகள் சொல்ல கேட்க மாட்டீங்க, தாயில ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் பிரச்சனை. இதை உடச்சி அடுத்த எல்லைக்கு போகணும்னா இந்த காரியத்தை நீங்க செய்யணும். நான் உங்களை மாதிரிதான் பல இடங்களில் போய் பல கற்றுக்கொண்டு பிரச்சனை வரும்பொழுது ஏதாவது செய்வேன். கடைசியில் மருந்து என்ன? கண்ணீர் தானே. கண்ணீர் விதைக்கிறவர்கள் நான் இன்னொரு முறை வருவேன், என்னைக்காவது நாளைக்கு நான் வருவேன். இப்போ வந்துட்டு போய் 4 வருஷம் ஆச்சு. நான் அடுத்த இடம் வரும் பொழுது நீங்க நல்லா பெருகும். அதுக்குத்தான் இன்னைக்கு இந்த செய்தி ஆண்டு ஆவியான அடி ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். முடிச்சுட்டோம், செஞ்சுட்டோம், எனக்கு எல்லாம் கிடைச்சு நின்றாதீங்க. மனிதன் சாகர வரைக்கும் வெற்றி அவனுக்கு போயிட்டே இருக்கும். உன்னதம் போயிட்டே இருக்கும். சிகரம் தொட்டுட்டே இருக்கலாம். ஆத்மாதாயம் பண்ணுங்க, ஜனங்களை கூட்டு வாங்க, சபை நடத்துங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, பிசாசு ஓட்ட கற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமா இருங்க. புரியுதுங்களுக்கு? பணம் சம்பாதிங்க, ஆண்டுக்கு கொடுங்க, சபை கட்டுங்க, 4 பிள்ளைகள் 4 பேர் வாழ வையுங்க. உங்க அறிவு ஆற்றல் எல்லாமே கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. இருக்கிறது கொடுக்கப்படும், இல்லாத இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். இல்லைங்களா? அதனால நீங்க படிப்பது இல்லை. நான் உங்க பஞ்சம் உடைக்க வந்தவன், எனக்கு இங்க என்ன இருக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் இந்த உலகம், இந்த பஞ்சாபை நம்பர் 1 ஆட்கள். உங்களுக்கு எல்லா தரம் இருக்கு. கடவுளுடைய பிள்ளை நீ சர்ச்சில் இருக்கிற, பணம் வச்சிருக்கிற, அறிவு வச்சிருக்கிற, வெளியே எங்க சுத்துறான். வெள்ளப்பிரளயம் வந்த பொழுது நோவா வீட்டில் ஆராதனை இருந்தது, உலகத்தான் வீட்டில் ஆராதனை இல்லை. என்ன அதனுடைய பின்புடு என்ன? எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டு. புரியுது உங்களுக்கு? நீங்கள் நான் யாருன்னு தெரியல, பயன்படுத்திக்கோ. ஆனா பிசாசு என்ன பண்ணாக்கா, மழுங்கடிக்கும். ஒரு எல்லைக்கு மேல தேடாத, ஒரு எல்லைக்கு மேல நீ வாழாத. வீடு வச்சுதா, உனக்கு பணம் வந்துருச்சா, கார் வந்துருச்சா, அப்படி இருப்பான். முன்னேற்றத்துக்கு எல்லையே கிடையாது. அதே போல உங்க பின்மாற்றத்துக்கும் பின்னோக்கத்துக்கும் எல்லை கிடையாது. இந்த ரெண்டும் நம்ம கையில் தான் இருக்கு. ஜீவனும் மரணமும் நாவில பணத்தை சம்பாதிங்க, தப்பே கிடையாது. நல்ல துணிமணிகள் போடுங்க, தப்பே கிடையாது. ஊரே வாங்குங்க, தப்பே கிடையாது. எல்லையோடு நின்றாதீங்க. அதெல்லாம் கடவுள் சொன்ன வார்த்தையும் கிடையாது. சம்பாதிங்க, முன்னேறுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுங்க, உலக வாழ்க்கையில முன்னேறுங்க.
முன்னேற்றம் ஒன்றுதான் கத்தனை வச்சிருக்கிற வழி, தத்துவம். நீங்க வாழுங்க, மத்தவனை வாழ வைங்க. நீங்க ஏற்றுக்கொண்ட இந்த இயேசுவை அடுத்தவனுக்கு கடத்தி விடுங்க, பிரயாசப்படுங்க. நிறைய கூப்பிடணும் போகணும் செக்டரா என்ன சொல்லுவோம், நல்ல அருமையான இடம், அப்படி ஒரு சென்ட்டுக்கு 20 லட்சம் போட்டு சொல்லுவோம். இது எல்லா இடத்துலும் அப்படித்தான் இருக்கு. பைபிள் மலைவாழ் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் ஒடிசாங்கெல்லாம் போகணும், இங்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த ஊருக்கு உங்க நடத்துவார். உங்களுக்கு ஆண்டு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு, நான் புரிஞ்சுக்கோங்க. அங்கே யாராவது ஜெபிச்சா உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க தேடலை கொடுத்தா இருக்கு. உங்க பிரதிஷ்டை, உங்களுடைய விட்டு கொடுத்தது, உங்களுடைய ஆட்சிய வாழ்க்கை, உங்க பரிசுத்தம், தெய்வனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த நட்பு, லவ், அதுதான் அந்த விஷயம் இருக்கு. சரிங்களா? இப்ப புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னேற்றத்திற்கு இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு என்ன செய்யணும்? நிறைய பாயிண்ட் இருக்கு, ஆயிரக்கணக்கான பாயிண்ட். 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். நீங்க கடைபிடிங்க, அடுத்து எடைக்கு போவீங்க. கண்கள் மூடலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிச்ச பிற்பாடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, பாஸ்டர் ஏதோ சில பிரச்சனை எல்லாம் இருக்கு, கணவன் மனைவி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எனக்கு படிப்பு வரல, எனக்கு வர தூக்கம் இல்லை, ஏதோ சில பிசாசன் அடிக்க ஏதோ பிரச்சனை பண்ணீங்க அப்படி நினைச்சு ஜெபிப்பேன். நான் ஜெபிப்பேன். யாரையும் கம்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா?